ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சுயராஜ்ய கட்சின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் நாம் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு பேராசிரியர் வெங்கடேசன் அவர்களோட புக்கில் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், சுயராஜ்ய கட்சி 1923 26 வரைக்கும் எப்படி இருந்திருக்கும், சட்டமன்றத்துக்குள்ளே எப்படி அது நுழைஞ்சிருக்கும், மாற்றம் விரும்பியோரை பற்றி பார்க்கணும், மாற்றம் விரும்பாதோர் யார் யார் அவங்கள பற்றி பார்க்கணும், சுயராஜ்ய கட்சி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சுயராஜ்ய கட்சியோட சாதனைகள் என்னென்ன, சுயராஜ்ய கட்சியோட சரிவு எப்படி, அப்புறம் அதை பற்றின மதிப்பீடு, இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சுயராஜ்ய கட்சி 1923 26 வரைக்கும். சரியா, நம்ம எப்போவுமே ஒரு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு கூற்று இருக்கும், அதை நம்ம எப்போவுமே படித்து வச்சுக்கிறது நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக. பாருங்கள், சட்டமன்ற புறக்கணிப்பின் நோக்கம் சுயராஜ்யத்தை அடைவதற்கான தடையை நீக்குவதாகும். அதற்கேற்றபடி சட்டமன்றத்தை வளைக்க வேண்டும் அல்லது ஒழிக்க வேண்டும். இந்த மாதிரி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிஆர் தாஸ், சித்ரஞ்சன் தாஸ் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? சட்டமன்றத்தை புறக்கணிப்பின் நோக்கம் சுயராஜ்யத்தை அடைவதற்கான தடையை நீக்குவதாகும். அதற்கேற்றபடி சட்டமன்றத்தை வளைக்க வேண்டும் அல்லது ஒழிக்க வேண்டும். இப்படி சொன்னது சிஆர் தாஸ். சட்டமன்ற நுழைவு. வன்முறை நிகழ்ச்சிகளை அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் காந்தியால் நிறுத்தப்பட்டது. காந்தியால் ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தியிருப்பார். ஏன் அப்படின்னா 1922 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சௌரி சௌரா அப்படின்ற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு 22 போலீஸ்காரங்களை உயிரோடு வச்சு போலீஸ் ஸ்டேஷன்லேயே எரிச்சிருவாங்க. ஸோ அதனால் காந்தி என்ன பண்ணுவார், வன்முறையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கனால மக்களையும் நம்ம பாதுகாக்கணும், மக்களால் ஏற்படக்கூடிய இழப்புலேருந்து நம்ம அபாயத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 1922 அதே மாதம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்கிக்குவார். ஓகேவா, ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்கிக்குவார். அதனால் பார்த்தீங்கன்னா காந்தியும் பிற தலைவர்களும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டனர். தேசிய இயக்கம் திடீரென நிறுத்தப்பட்டதால் மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த மாதிரி நேஷ்னல் லெவலில் இந்த மூமெண்ட் போயிட்டுருக்கு. திடீர்னு ஸ்டாப் பண்ணனால மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. காந்தி கைது செய்யப்பட்டமையால் காங்கிரஸ் தலைமையின்றி தவித்தது. காந்தியை அரெஸ்ட் பண்ணிட்டனால காங்கிரஸ்க்குள்ளே ஒரு தலைமை யாருமே இல்லை, தலைமை இல்லாமல் தவிச்சிட்ருக்கு காங்கிரஸ். செயல் வேகமுள்ள தலைமைக்காக நாடு இயங்கியது. 1922 லக்னோவில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் மேற்கொண்டு என்ன செய்வது என்பது பற்றி முடிவெடுக்க முடியவில்லை. 1922 ஜூன் மாதத்தில் லக்னோவில் காங்கிரஸ் கமிட்டி கூடுது. அந்த கமிட்டியால் கூட அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. இது பற்றிய பரிந்துரைகளை வழங்குவதற்காக சட்ட மறுப்பு விசாரணை குழு ஒன்று அமைக்கிறாங்க. எது? இந்த காங்கிரஸ் கமிட்டி சட்ட மறுப்பு விசாரணை குழுன்னு ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுக்கு யார் தலைவராக இருப்பாங்க அப்படின்னா ஹக்கீம் அஜ்மல் கான் அப்படின்றவர் தலைவராக இருப்பார். இது கொஸ்டின் ஏரியா, ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சட்ட மறுப்பு விசாரணை குழுவோட தலைமை பொறுப்பை யார் ஏற்றிருப்பாங்க அப்படின்னா ஹக்கீம் அஜ்மல் கான் அப்படின்றவர் தலைமை ஏற்றிருப்பார். அந்த தலைமையில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா அக்டோபர் மாதம் அந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பஞ்சாப் படுகொலை, கிலாஃபத் அநீதி இதெல்லாம் கண்டித்து ஒத்துழையாமை இயக்கத்தினர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாம். அதுவும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சு ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜ்மல் கான் சொல்லியிருப்பார். ஓகேவா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அஜ்மல் கான் தான் சட்டமறுப்பு விசாரணை குழுவோட தலைமை பொறுப்பில் இருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தான் அறிக்கையை பாஸ் பண்ணுறாரு. அவரோட அறிக்கையில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, பஞ்சாப் படுகொலையை பற்றியும் கிலாஃபத்துக்கு இழைத்த அநீதியை பற்றியும் நம்ம கண்டித்து ஒத்துழையாமை இயக்கத்தினர் எல்லாம் என்ன பண்ணலான்னா சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டு நம்ம ஜெயிச்சு இந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கத்தை அதுக்கப்புறம் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. விசாரணை குழுவின் இந்த முடிவும் ஒருமனதாக முடிவென்று சட்டமன்ற புறக்கணிப்பை எக்காரணம் கொண்டும் தளர்த்துவதோ அல்லது கைவிடுவதோ கூடாதென கருதியோர் அந்த குழுவில் இருந்தனர். எனவே சட்டமன்ற நுழைவு பற்றிய முரண்பாட்டை நவம்பரில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் டிசம்பரில் கயாவில் கூடிய காங்கிரஸ் கமிட்டியும் விவாதித்தது. இந்த 2 கூட்டத்திலையும் கூடின காங்கிரஸ் கமிட்டி இந்த மாதிரி விவாதிக்கிறாங்க. இறுதியில் சட்டமன்ற புறக்கணிப்பு பற்றிய காந்தியவாதிகளின் முடிவே நிலைத்தது அப்படின்றாங்க. காந்தியவாதிகள் முடிவுனா என்ன அப்படின்னா, காந்தி என்ன சொல்லியிருப்பார், சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும்னு சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார், சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம யாரும் போட்டி போட்டு போகக்கூடாது, நம்ம மாற்றத்தை விரும்ப வேணாம், மாற்றத்தை விரும்பாதவரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு சிறப்பு அம்சமான சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர்வதென முடிவு செய்யப்பட்டது. ஒரு சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டமன்ற முடிவை புறக்கணிப்பை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சட்டமன்றத்தை நாங்கள் போட்டி போட்டு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்போ ரெண்டாக உடையுது. மாற்றம் வேண்டுவோர் மாற்றம் வேண்டாதவர்னு
சொல்லிட்டு ரெண்டாக உடையும். இதில் பாருங்கள், சட்டமன்ற நுழைவுக்காக வாதாடிய சித்ரஞ்சன் தாஸ் தனது காங்கிரஸ் தலைமை பதவியிலிருந்து விலகி புது கட்சியை துவக்கினார். பார்த்தீங்களா, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, மாற்ற வேணுன்றாரு. அப்போது சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து போட்டி போட்டு நான் வந்து இந்த மாதிரி ஜெயிச்சு அதுக்கப்புறம் உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சி ஒத்துழையாமை இயக்கத்தை தான் பின்தொடருவேன் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா காங்கிரஸ்லேருந்து வெளியே வராரு. ஓகேவா, காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் ரெண்டாயிருது. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 1907 ஓகேவா, சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா ராஸ் பிகாரி கோஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கியிருப்பார். அவர் தலைமை தாங்கினப்போ காங்கிரஸ் வந்து மிதவாத காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ்னு சொல்லிட்டு காங்கிரஸே வந்து ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க. சரியா, காங்கிரஸே வந்து ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவையாக இப்போ வந்து காங்கிரஸ் பிரியுது. ஏன் அப்படின்னா நம்ம சிஆர் தாஸ் வந்து காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு புதுசாக ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கட்சி தான் என்ன கட்சி அப்படின்னா சுயராஜ்ய கட்சி. சரியா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், மாற்றம் விரும்பியோர். காங்கிரஸோட கொள்கைகளை சட்டமன்ற புறக்கணிப்பில் மாற்றம் வேண்டும் என்று கோரியவர்கள் மாற்றம் விரும்பியோர் என்று அழைக்கப்பட்டனர். யார் யாரெல்லாம் மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னா சித்ரஞ்சன் தாஸ், அதாவது சிஆர் தாஸ்ன்னு சொல்லுவோம்ல அவர், அதுக்கப்புறம் மோதிலால் நேரு, ஹக்கீம் அஜ்மல் கான், வித்தல்பாய் ஜே பட்டேல், இவங்க 4 பேரும் வந்து மாற்றத்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சீர்திருத்தப்பட்ட சட்டமன்றம் என்பது அதிகார வர்க்கத்தினர் அழிந்து கொண்டுள்ள முகமூடி, அதை வந்து நம்ம விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஆர் தாஸ் வந்து சொல்கிறாரு. சட்டமன்ற நுழைவு ஒத்துழையாமை இயக்கத்துக்கு முரணானதன்று என்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை சட்டமன்றத்துக்குள்ளேயும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து இந்த சுயராஜ்ய கட்சியோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா, சட்டமன்றங்களை கைப்பற்றி அவற்றை இயங்காவிடால் செயல்படாது முடக்குவது, அரசாங்கத்தை செயல்படாது முடக்குவதே மாற்றம் விரும்பியோரின் விளைவு. பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, சட்டமன்றத்தை இந்த மாதிரி ஜெயிச்சு நம்ம கைப்பற்றணும், கைப்பற்றிட்டு சட்டமன்றத்தை இயங்க விடாமல் நம்ம தடுத்து நிறுத்தணும். அப்படி தடுத்து நிறுத்திட்டு அரசாங்கத்தை செயல்படாத முடக்கணும். அதுதான் நம்ம மாற்றம் விரும்பியோரோட ஒரு விளைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாற்றம் விரும்பியோரில் யார் யார் இருப்பாங்கன்னா சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, ஹக்கீம் அஜ்மல் கான், வித்தல்பாய் ஜே பட்டேல். இந்த ஹக்கீம் அஜ்மல் கான் தான் வந்து சட்ட மறுப்பு கமிட்டின்னு ஒன்று பார்த்தோம்ல, அதோட தலைமை பொறுப்பை இவர் தான் ஏற்றிருப்பார். சரி, அடுத்து பாருங்கள், மாற்றம் விரும்பாதோர். மாற்றம் விரும்பாதோர்னா யார் யார், அதாவது காந்தி சொன்ன பேச்சை கேட்டு அப்படியே நடக்கிறவங்க தான் மாற்றம் விரும்பாதோர். அதாவது சட்டமன்ற புறக்கணிப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க. சட்டமன்ற புறக்கணிப்பில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மாற்றம் விரும்பாதோர் என்று அழைக்கப்பட்டனர். முகமது அமீது அன்சாரி, கே ரெங்காசுவாமி ஐயங்கார், ராஜகோபாலாச்சாரி, இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றம் விரும்பாத முன்னணி தலைவர்களாக இருக்கிறாங்க. யார் 3 பேர், முகமது அமீது அன்சாரி, கே ரங்கசுவாமி ஐயங்கார், அதுக்கப்புறம் ராஜகோபாலாச்சாரி, இவங்க 3 பேரும் மாற்றம் விரும்பாத முன்னணி தலைவர்களாக இருக்கிறாங்க. சட்டமன்ற நுழைவு ஆழம் தெரியாமல் காலை விடுவது போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள் இருந்து கொண்டு அதை இயங்க விடாமல் செய்வதென்பது முன்னுக்கு பின் முரணானது. அச்செயல் இந்திய விடுதலை போராட்டத்தில் வேகத்தை குறைத்துவிடும் அப்படின்னு சொல்லி மாற்றம் விரும்பாதவர் வந்து கருதுறாங்க. நிபந்தனையற்ற சட்டமன்ற புறக்கணிப்பை நாட்டை ஒத்துழையாமை இயக்கத்தின் அடுத்த கூட்டத்துக்கு கொண்டு செல்ல வல்லது அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றத்தை விரும்பாதவங்க வந்து சொல்கிறாங்க. காந்தி கூறியது போல சட்டமன்ற நுழைவு மிட்டாய் வழங்கியது போல இருக்குமே அன்றி ரொட்டி தின்றது போல் ஆகாது அப்படின்றாங்க. பாருங்கள், இந்த மாதிரி காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா சட்டமன்ற நுழைவு வந்து மிட்டாய் வழங்கியது போல் இருக்கணுமே அன்றி ரொட்டி தின்றது போல் அது ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த டைலாக் யார் சொன்னதுன்னா காந்தி சொன்னது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, பாருங்கள், சட்டமன்றத்தை பற்றி காந்தி இந்த டைலாக் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு கூற்றில் கேட்டு யாருன்னு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. சட்டமன்றத்தை செயலற்றதாக சட்டமன்றத்துக்குள் நுழைவதென்ற முடிவை அவர்கள் கொள்கை அடிப்படையில் எதிர்த்தனர். யார், மாற்றத்தை விரும்பாதவங்க வந்து இந்த மாதிரி சட்டமன்றத்துக்கு நுழையிறவங்களை பற்றி எதிர்க்கிறாங்க. சட்டமன்ற நுழைவென்பது ரங்கராட்னம் சுழல்வதைப் போல வேடிக்கையாக இருக்குமே அன்றி விடுதலை போராட்டத்துக்கு மக்களை ஒன்று திரட்டும் இயக்கமாக இருக்க முடியாதென மாற்றம் விரும்பாதோர் கருதினர். எனவே அவ்விருசாரரும் ஒத்துப்போவதற்கான வாய்ப்பில்லாமல் போய்விட்டது அப்படின்றாங்க. ஓகேவா, அதனால் மாற்றத்தை வேணுங்கிறவங்களும் மாற்றத்தை வேணாங்கிறவங்களும் 2 பேருமே ஒத்து போகலை அப்படின்றாங்க. சுயராஜ்ய கட்சியோட தோற்றம். ஒத்துழையாமை இயக்கம் திடீர்னு விலக்கி கொள்ளப்பட்டதன் விளைவே சுயராஜ்ய கட்சியாகும் அப்படின்றாங்க. நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஒத்துழையாமை இயக்கம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 1922 வந்து காந்தி வந்து பேக் அடித்து வாபஸ் வாங்கியிருப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்த வருஷம்.
அந்த இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்ட போது அலிப்பூர் சிறையில் இருந்த சித்ரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு போன்றோர் ஒத்துழையாமை நிறுத்தப்பட்டதால் ஏற்பட்ட சூனியத்தை நிரப்புவதற்காக சட்டமன்ற நுழைவு பற்றி சிந்திக்கலாயினர். இந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திட்டாங்க, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் இருக்காங்க. யார் யார்? அலிப்பூர் சிறையில் சித்ரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பதில் நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தை சட்டமன்றத்துக்குள்ளே இருந்து கொண்டு நடத்தினால் என்ன என்று அவர்கள் எண்ணினர். இங்கே பாருங்கள், ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம சட்டமன்றத்துக்கு உள்ளே போய் அங்கேருந்து நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தை சட்டமன்றத்துக்குள்ளிருந்து கொண்டே நடத்தினால் என்ன என்று அவர்கள் எண்ணினர். 1922 ஜூலை மாதம் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சிஆர் தாஸ் சட்டமன்றங்களை கைப்பற்றுவது பற்றிய தனது எண்ணத்தை வெளியிட்டார். சிஆர் தாஸ் என்ன சொல்கிறாரு, எப்படியா நம்ம வந்து சட்டமன்றத்தை வந்து கைப்பற்றி ஆகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளானை வந்து சொல்கிறாரு. அவர் அந்த வருஷத்துலேயே டிசம்பர் மாதம் கயாவில் காங்கிரஸ் மாநாடு கூடுது. எந்த வருஷம்? 1922 டிசம்பர் மாதம் கயாவில் காங்கிரஸ் மாநாடு கூடுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைமை உரையில், அந்த கூட்டத்தில் தலைமை உரையில் தாஸ் வந்து அதை பற்றின தீர்மானத்தை இந்த மாதிரி முடிவை வெளியிடுறாரு. யார்? சிஆர் தாஸ் வந்து 1922 இந்த முடிவை வந்து சொல்கிறாரு. நம்ம எப்படியா ஒன்று போட்டி போட்டு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போயாகணும்பா, அங்கே போய் நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தில் சொல்கிறாரு. ஆனால் தாஸும் மோதிலால் நேருவும் சட்டமன்ற நுழைவுக்கு சாதகமான ஆதரவை பெற முடியவில்லை. பார்த்தீங்களா, மக்கள் வந்து யாருமே அவங்களுக்கு வந்து ஒத்து போகலை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கல. எனவே கயா காங்கிரஸில் தோல்வியுற்ற அவர்கள் 1921 ஜனவரி 1 அன்று சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தனர். பார்த்தீங்களா, கயா காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவாக எதுவுமே இல்லை. கயா காங்கிரஸில் வந்து அவங்க வந்து தோத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா யாருமே ஆதரவு கொடுக்கல. அதனால் இவங்க ஏமாந்துட்டாங்க. யார் யார்? மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் ஏமாந்துட்டாங்க. ஸோ அடுத்த வருஷம் ஜனவரி 1 என்ன பண்ணுறாங்கன்னா 1923 ஜனவரி மாதம் 1 இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சுயராஜ்ய கட்சி நாம் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சித்ரஞ்சன் தாஸ் தான் அந்த கட்சியோட தலைவராகவும் மோதிலால் நேரு வந்து அதன் செயலராகவும் இருந்து செயல்படுறாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா, ரொம்ப 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 முக்கியம், ஸ்கிப் பண்ணாத ஏரியா. பாருங்கள், 1923 ஜனவரி 1 வந்து சுயராஜ்ய கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிஆர் தாஸ் அந்த கட்சியோட தலைவர், மோதிலால் நேரு வந்து அதோட செயலர். இவங்களாம் வந்து இந்த மாதிரி இருந்து செயல்படுறாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா 1924 ஆகஸ்ட் 16, 17 கல்கத்தாவில் கூடிய சுயராஜ்ய கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் அதன் அரசியல் அமைப்பு திட்டம் தீர்மானிக்கப்பட்டது. பார்த்தீங்களா, 1924 ஆகஸ்ட் 16, 17 சுயராஜ்ய கட்சியோட பொதுக்குழு கூட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இங்கே கீழே எழுதியிருக்கோம், பார்த்துக்கோங்க. 1924 ஆகஸ்ட் 16, 17 ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் வந்து கூடுது இந்த சுயராஜ்ய கட்சியோட பொதுக்குழு கூட்டம். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அரசியலமைப்பு திட்டத்தை வந்து தீர்மானிக்கிறாங்க. அதில் தெளிவாக்கப்பட்ட சுயராஜ்ய கட்சியோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா எல்லாவித சட்டப்பூர்வமான சாத்வீக வழிகள் மூலமாகவும் இந்திய மக்கள் சுயராஜ்யத்தை பெறுதல். சுயராஜ்யத்தை வந்து இந்திய மக்களுக்கு வந்து எப்படியா நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மத்திய மாநில சட்டமன்றங்களில் அரசாங்கத்தின் சார்பில் கொண்டு வரப்படும் அனைத்து சட்ட முயற்சிகளையும் முறியடித்தல். பார்த்தீங்களா, அரசாங்கத்தோட சார்பில் என்னென்ன முயற்சியை கொண்டு வராங்களோ அது எல்லாத்தையும் நாம் முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உள்ளாட்சி சுயாட்சி பரவல் முறை, நிர்வாகம், மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசாங்க அதிகாரிகள் கட்டுப்பட்டிருத்தல் ஆகியவற்றுக்காக நம்ம பாடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமக்களின் நலனுக்காக பாடுபடுவதன் மூலம் அரசாங்க அதிகாரம் பாதிக்காமல் தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்றாங்க. சமதர்ம கொள்கைகளுக்கும் சுதந்திர தனி மனித உணர்ச்சிக்கும் இடையே உள்ள இடைவெளிகளை குறைக்கணும் அப்படின்றாங்க. இந்தியாவின் இயல்பான சுயமரியாதையை வலியுறுத்தி நாட்டின் பெருமையை நிலைநாட்டணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சியோட நோக்கங்கள். அடுத்து பாருங்கள், திட்டம். சுயராஜ்ய கட்சியின் செயல் திட்டத்தை சட்டமன்றத்துக்குள்ளேயே பணிகள், சட்டமன்றத்துக்கு வெளியேயான பணிகள் என இரு வகையாக பிரிக்கலாம். பார்த்தீங்களா, சுயராஜ்ய கட்சியோட திட்டத்தை சட்டமன்றத்துக்கு உள்ளேருந்து நம்ம என்னென்ன வேலை பார்க்கணும், சட்டமன்றத்துக்கு வெளியே போய் நம்ம என்னென்ன எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அது 2 விதமாக அந்த பணிகளை வந்து பிரிக்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள சுயராஜ்ய கட்சி அரசாங்க வரவு செலவு திட்டத்துக்கு அனுமதி வழங்காது, அரசாங்கம் கொண்டு வரும் சட்ட மசோதாக்களை நிராகரிக்கும், எந்தவித அரசாங்க பதவிகளையும் ஏற்காது. பார்த்தீங்களா, சுயராஜ்ய கட்சி வந்து கவர்மெண்ட் சார்பாக எது வந்தாலுமே வந்து அதை வந்து புறக்கணிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே சுயராஜ்ய கட்சி இருக்கிறாங்க, ஆனால் அரசாங்க வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்களாம். யார்? சுயராஜ்ய கட்சியினர் வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்களாம்.
அதே மாதிரி அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சட்ட மசோதாக்களுக்கு ஆதரவும் கொடுக்க மாட்டாங்களாம், அதையும் நிராகரிப்பாங்களாமா. அரசாங்க பதவி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களாமா, அதையும் நிராகரிப்பாங்களாமா. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. தேசிய நலன்களை பற்றிய தீர்மானங்களை கொண்டு வரும், அதை வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்குமா. தேசிய நலன் கருதி ஏதாவது தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து ஆதரிப்பாங்களாமா. யார்? சுயராஜ்ய கட்சியினர். காங்கிரஸின் நிர்மாண பணிகளுக்காக வாதாடும், இந்தியாவின் வளம் விரயமாவதை தடுப்பதற்கான பொருளாதார கொள்கையை பின்பற்றும் நிலச்சுவாந்தாரர்கள், குத்தகைக்காரர்கள், முதலாளிகள், தொழிலாளிகள் ஆகியோரிடமே இணக்கமான தொடர்பை உருவாக்க பாடுபடும் அப்படின்றாங்க. ஓகேவா? பாருங்கள். அடுத்தது, சட்டமன்றத்துக்கு வெளியே சுயராஜ்ய கட்சி இந்து முஸ்லீம்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை நீக்கல். இந்த மாதிரி இந்து முஸ்லீம்களுக்கிடையே வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையே ஒற்றுமையை வளர்த்தல். இந்த மாதிரி எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வளர்க்கிறது. பிராமணர் அல்லாதவர்களிடையே உள்ள பிணக்கை வந்து போக்கல், அதாவது அந்த கம்பேரிட்டிவ் வந்து போக்குறாங்க. ஓகேவா? தீண்டாமையை போக்கி தாழ்த்தப்பட்டோரின் நிலையை உயர்த்துதல். இங்கே பாருங்கள், யார் யாரெல்லாம் தீண்டாமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்றாங்க. கிராம நிறுவனங்களை ஏற்படுத்துதல், விவசாயிகளையும் ஆலை தொழிலாளர்களையும் அமைப்பினப்படியில், ஓகேவா, அமைப்பின் அடிப்படையில் ஒன்று சேர்த்தல். யாரை? விவசாயிகளையும் ஆலை தொழிலாளர்களையும் அதோட அமைப்போட அடிப்படையில் அவங்கள வந்து ஒன்று சேர்க்கணும். காந்தி நிர்மாண திட்டத்தை செயல்படுத்துதல். பார்த்தீங்களா, காந்தியோட நிர்மாண திட்டத்தை இவங்க செயல்படுத்துறது. குறிப்பிட்ட பிரிட்டிஷ் பொருள்களை புறக்கணித்தல். ஏன் அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் புறக்கணிப்பாங்க, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்தியாவின் நிலை குறித்து வெளிநாடுகளில் பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தல். இந்தியாவோட நிலை வந்து இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போய் இந்த மாதிரி பிரச்சாரம் செய்கிறது. ஆசிய நாடுகளின் இணையமைப்பை ஏற்படுத்துதல். ஆசிய நாடுகளோட இணையமைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துறது. இந்த மாதிரி பணிகளெல்லாம் வந்து சுயராஜ்ய கட்சியினர் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சுயராஜ்ய கட்சியோட தேர்தல் அறிக்கை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் மாதம் 14 வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்போ? 1923 அக்டோபர் மாதம் 14. ஓகேவா? அக்டோபர் மாதம் 14 1923. ஓகேவா? கட்சியை 23 ஜனவரி 1 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தேர்தல் அறிக்கை அதே வருஷம் அக்டோபர் 14 ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பாருங்கள், சுயராஜ்ய கட்சியோட சாதனைகளை தான் பார்க்க போகிறோம். தேர்தல் அறிக்கையை சொல்கிறாங்க. தேர்தல் அறிக்கை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க? 1923 அக்டோபர் 14. சுயராஜ்ய கட்சி தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் சுயராஜ்ய கட்சி காங்கிரஸ் அங்கமாகவே செயல்படும் என்பது தெளிவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் சுரண்டல் கொள்கையும் மாண்டேக் சமஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் என்ற பெயரால் பொறுப்பாட்சி வழங்கப்பட்டது போலித்தனமானது என்பதனையும் அந்த அறிக்கை அம்பலப்படுத்தியது. இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட சுரண்டல் கொள்கையை இந்த மாதிரி வெளியே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி மாண்டேக் சமஸ்போர்ட் சீர்திருத்தங்களை வந்து நமக்கு வந்து ஒரு போலியான சுயாட்சியை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சொல்லிடுறாங்க. யார்? நம்ம சுயராஜ்ய கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்தப்போ சொல்லிடுறாங்க. மக்களின் துணை கொண்டு அந்நிய ஆட்சியை சாத்வீக ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம் அகற்றுவது என்ற தனது நோக்கத்தை வலியுறுத்தியது. அதிகாரம் மற்றும் அதிகார வர்த்தகத்திடமிருந்து மக்கள் கைக்கு மாற வேண்டும். சட்டமன்றத்துக்குள் நுழைந்து அரசாங்கத்தை மக்களே கட்டுப்படுத்த வேண்டும் என்பது வற்புறுத்த போவதாகவும் விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரது நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சுயராஜ்ய கட்சியின் தேர்தல் அறிக்கை கூறியது. என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி அதிகாரம் மற்றும் அதிகார வர்க்கத்தினரிடமிருந்து மக்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பாற்றணும். அதே மாதிரி மக்களை அவங்க கைக்கு கொண்டு வரணும். ஓகேவா? அதிகார வர்த்தகம் எல்லாம் மக்களோட கைக்கு மாறணும். அதே மாதிரி சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சி அரசாங்கத்தை மக்களே வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றாங்க. அப்புறம் விவசாயிகள், தொழிலாளர்கள்லாம் அவங்களோட நலன்களையும் பாதுகாக்கணும். அதோட அறிக்கை எல்லாத்தையும் எதில் சொல்கிறாங்க? நம்ம சுயராஜ்ய கட்சியோட தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, அக்டோபர் அறிக்கை நல்ல விளைவுகளை தந்த சிறந்த நடவடிக்கை என்று கூறியுள்ளார். யார்? ஜே.சி. ஜொகாரி அப்படின்ற ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா அக்டோபர் மாதம் தான் அறிக்கையை ரிலீஸ் பண்ணுறாங்க, அதனால் அக்டோபர் அறிக்கைன்னு அதை சொல்லுவாங்க. ஓகேவா? அக்டோபர் அறிக்கை ஒரு நல்ல விளைவுகளை வந்து தந்துச்சு, ஒரு சிறந்த நடவடிக்கையாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி ஜே.சி. ஜொகாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சுயராஜ்ய கட்சி பார்த்துட்ருக்கோம். ஸோ கம்பல்சரி ஏதாவது கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, தேர்தலில் வெற்றி. 1923 நடைபெற்ற மத்திய மாநில சட்டமன்றங்களுக்கான பொது தேர்தலில் சுயராஜ்ய கட்சி மாபெரும் வெற்றி பெற்றது. பார்த்தீங்களா, சுயராஜ்ய கட்சி நிறைய ஸ்டேட்டில் வந்து வெற்றி பெற்றிருக்கோம். ஆனால் மத்திய சட்டமன்றத்தில் அந்த கட்சி 140 இடங்களை கைப்பற்றியது. பாருங்கள்,
145 இடங்களை வந்து பார்த்திங்கன்னா மத்திய சட்டமன்றத்தில் கைப்பற்றியிருக்கும். ஓகேவா? மத்திய மாகாணத்தில் அதற்கு அறுதி பெரும்பான்மை பலம் கிடைத்தது. வங்காள சட்டமன்றத்தில் அதுவே பெரிய கட்சியாக திகழ்ந்தது. பார்த்தீங்களா, வங்காளத்தில் வந்து சுயராட்சி கட்சி தான் ஜெயிச்சிருக்குது, அதுதான் வந்து பெரிய கட்சி அந்த இடத்துல திகழுது. பம்பாயில் நடந்த தேர்தலில் தங்களை எதிர்த்தோரை எல்லாம் சுயராஜ்ய கட்சியினர் தோற்கடித்தனர். பம்பாயில் யார் யாரெல்லாம் சுயராஜ்ய கட்சியை எதிர்த்து நின்னாங்களோ அவங்க எல்லாமே தோத்துட்டாங்க. எந்த கட்சிக்கிட்ட? சுயராஜ்ய கட்சிக்கிட்ட அவங்க எல்லாருமே தோத்துட்டாங்க. பீகார் சட்டமன்றத்தின் ஒரு இடம் தவிர பிற இடங்களை எல்லாம் சுயராஜ்ய கட்சியினரே வென்றது. பீகாரில் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் வந்து வேற யாரோ ஜெயிச்சிருக்காங்க. மீதி எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஐக்கிய மாகாண தேர்தலிலும் அதே சாதனை தான். பாருங்கள், ஐக்கிய மாகாணத்துலையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுயராஜ்ய கட்சி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் பஞ்சாப், ஒரிசா, சென்னை இந்த மாநிலங்களில் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்கல. ஏன்னா கொஞ்சம் இடத்துல தான் ஜெயிச்சிருப்பாங்க. சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா 1923 எலெக்ஷன் நடக்கும்ல, அதெல்லாம் 11 பிளேஸில் தான் வந்து சுயராஜ்ய கட்சி வந்து ஜெயிச்சிருக்கும். இதுதான் வந்து நமக்கு குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தான். ஓகேவா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரி பாருங்கள், சுயராஜ்ய கட்சியின் அந்த பெருமிதமான அபரிமிதமான வெற்றி ஒத்துழையாமை இயக்கம் விலகி கொள்ளப்பட்டதால் ஏமாற்றமடைந்த மக்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தியது. ஏன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல, அப்போ மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்து நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் ஓட்டு போட்டு எல்லாம் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. பாருங்கள், தேசிய இயக்கத்தில் ஒரு சுறுசுறுப்பை உண்டாக்கியது சுயராஜ்ய கட்சியின் சட்டமன்ற பிரவேசம் அப்படின்றாங்க. தேசிய இயக்கத்திலே ஒரு சுறுசுறுப்பை வந்து உருவாக்குனுச்சு அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், மத்திய சட்டமன்றம் ஓகேவா, மத்திய சட்டமன்றத்தில் மோதிலால் நேரு சுயராஜ்ய கட்சியின் தலைவராக இருந்து பாராளுமன்ற விதிகளின்படி செயல்படுறாரு. ஓகேவா? பாருங்கள், சட்டத்துப்படி தான் செயல்படுறாரு. யார்? மோதிலால் நேரு. சரியா? பார்த்து வச்சுக்கோங்க, மோதிலால் நேரு தான் செயல்படுறாரு. எதிர்க்கட்சி தலைவரான மோதிலால் நேரு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் நன்கு பயன்படுத்தி கொண்டு தேசத்தின் கோரிக்கைகளை அரசாங்கத்தின் முன்வைத்து தேச விரோத அரசாங்க நடவடிக்கைகள் அனைத்தையும் எதிர்த்தார். இந்த மாதிரி தேச விரோதம் சார்பாக எந்தெந்த நடவடிக்கைகள்லாம் ஈடுபடுத்துகிறாங்களோ அதெல்லாம் வந்து அவர் வந்து எதிர்க்கிறாரு. எரவாடா சிறையில் நோயால் வாடிக்கொண்டிருந்த காந்தியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வராரு. இந்த மாதிரி 1922 காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. யார் அப்படின்னா ஒரு நீதிபதி வந்து தண்டனை கொடுத்துருவார். எத்தனைனா ஒரு 6 வருஷம் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனை கொடுத்துருவார் 1922. ஆனால் 1924 பார்த்தீங்கன்னா காந்தி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத இருக்கும். அந்த காரணத்தினால காந்தியை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. எரவாடா சிறையில் நோயால் வாடிக்கொண்டிருந்த காந்தியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார் மோதிலால் நேரு. உடனே கொண்டு வராரு. அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட அன்றே காந்தி விடுதலை செய்யப்பட்டார். எப்போ? 1926 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி விடுதலை செய்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 1924 ஒன் டைம் வந்து விடுதலை பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1926 விடுதலை பண்ணுறாங்க. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியை விடுதலை பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த பிப்ரவரி 5 தான் சௌரி சௌரா நடந்திருக்கும் 1922. அதே டேட்டில் 1926 ரிலீஸ் ஆகிறார். பார்த்து வச்சுக்கோங்க. விசாரணை கைதிகளாக உள்ள கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்று நாடு கடத்தப்பட்டு வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் தாயகம் திரும்புவதற்கு வழி செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தையும் அவர் கொண்டு வந்தார். பாருங்கள், காந்தியை மட்டும் விடுதலை செய்கிறது மட்டும் இல்லாத விசாரணை கைதிகளாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கு வந்து கடத்திட்டு போய் அங்கே நாடு கடத்தி வச்சுருக்கீங்களோ அவங்களையும் ரிலீஸ் பண்ணுங்கள். அவங்க மட்டும் என்ன தப்பு பண்ணாங்க அவங்களையும் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை கொண்டு வராரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தயாரிப்பதற்கென ஒரு வட்டமேஜை மாநாட்டை கூட்ட வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தின் மூலம் கேட்டுக்கிறார். பாருங்கள், இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வரார் மோதிலால் நேரு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் வந்து உருவாக்கணும், அதனால் நீங்கள் வந்து ஒரு வட்டமேஜை மாநாட்டை வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு தீர்மானத்து மூலமாக வந்து கேட்டுக்கிறாரு மோதிலால் நேரு. பின்தங்கியோர் நலவாழ்வுக்கான பல தீர்மானங்களை அவர் கொண்டு வந்தார். யார்? நம்ம மோதிலால் நேரு வந்து பின்தங்கின மக்கள்லாம் இருக்காங்கல்ல, ஏழை எளிய பின்தங்கின மக்கள்லாம், அவங்களுக்காக நலவாழ்வுலாம் நிறையா வந்து நலவாழ்வு தீர்மானங்கள் கொண்டு வராரு. அதே சமயம் அரசாங்க செலவின கோரிக்கைகளை நிதானமாக நிராகரித்தார். அரசாங்க செலவையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எதிர்க்கிறார், நிராகரிக்கிறார்.
அரசாங்க மசோதாக்கள் சுயராஜ்ய கட்சியினர் கடுமையான கண்டனத்துக்கும் எதிர்ப்புக்கும் உள்ளாயின. இந்திய நிதி மசோதாவும் எஃகு தொழிற்சாலை பாதுகாப்பு மசோதாவும் எதிர்ப்புக்குள்ளாயின. இந்திய குற்ற சட்டத்திருத்த மசோதாவும் நுழைவு சட்டத்திருத்த மசோதாவும் இந்திய தீர்வை மசோதாவும் நிராகரிக்கப்பட்டன. பார்த்தீங்களா, முக்கியமான ஒரு 3 மசோதா வந்து நிராகரிச்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா இந்திய குற்ற சட்டத்திருத்த மசோதா, நுழைவு சட்டத்திருத்த மசோதா, இந்திய தீர்வை மசோதா. இது 3ஐயும் வந்து சுயராஜ்ய கட்சி நிராகரிச்சிருப்பாங்க. அதே போன்று ஒத்திவைப்பு தீர்மானங்கள் மூலம் அரசாங்கத்தின் தேச விரோத செயல்கள் சாடப்பட்டன. ஒத்திவைப்பு தீர்மானங்கள்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அரசாங்கத்தோட விரோத செயலுக்கு எதிராக ஒத்திவைப்பு தீர்மானமும் கொண்டு வந்திருக்கிறாங்க. தேச தலைவர்களை கைது செய்தது, இங்கிலாந்தின் இன ஒதுக்கல் கொள்கை, ஐரோப்பியர் ஆங்கிலோ இந்தியர்கள் நடத்திய நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்ட சலுகைகள், ஆர்ப்பாட்டக்காரர்களை அச்சுறுத்தி அடக்குதல், பாராளுமன்ற நடைமுறைகள் மீறப்படுதல் ஆகியவை பற்றின வினாக்களை எழுப்பியதன் மூலம் சுயராஜ்ய கட்சியினர் அரசாங்கத்தின் பல்வேறு குறைகளையும் மக்கள் அறியுமாறு செய்தனர். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் சுயராஜ்ய கட்சி வெளியே காட்டுறாங்க. என்னென்ன அப்படின்னா தேச தலைவர்களை அவங்க கைது செஞ்சது தப்பு. அதே மாதிரி இங்கிலாந்தில் இன ஒதுக்கல் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதை இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, அதுவும் தப்பு. ஐரோப்பியர் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு நடத்திய நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்ட சலுகைகள், அவங்களுக்குன்னு தனியாக சலுகைகள் கொடுக்குறாங்க ஆங்கிலோ இந்தியர்களுக்கு. அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து தங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சலுகை கொடுக்குறாங்க. அதையும் வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஆர்ப்பாட்டக்காரர்களை அச்சுறுத்தி அடக்குறாங்க, அதையும் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. பாராளுமன்ற நடைமுறைகளை வந்து மீறி செயல்படுறாங்க யார், நம்ம ஆங்கிலேயர்கள். அதையும் வந்து இந்த மாதிரி வந்து எதிர்த்து கேள்வி கேட்டு மக்கள்லாம் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குறையும் வந்து வெளியே சொல்கிறாங்க. ஓகேவா, யார், சுயராஜ்ய கட்சியினர். அடுத்து பாருங்கள், மாநில சட்டமன்றங்களில் சுயராஜ்ய கட்சியினர் அரசாங்கத்துக்கு தீராத தலைவலியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. மத்திய மாகாணத்தில் பிஎஸ் மூஞ்சையும் பிறரும் இரட்டையாட்சி செயல்பட முடியாதவாறு செய்துவிட்டனர். யார், பிஎஸ் மூஞ்சின்னு ஒருத்தர் இருப்பார். அவரும் அதுக்கப்புறம் மற்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டையாட்சி செயல்பட முடியாதவாறு அந்தமாரி பண்ணிட்டாங்களாமா. வங்காள சட்டமன்றத்தில் சிஆர் தாஸ் சுயராஜ்ய கட்சியின் தலைவராக இருந்து அரசாங்கத்தை ஆட்டி படைத்தார். பார்த்தீங்களா, வங்காளத்தில் சிஆர் தாஸ் தான் சுயராஜ்ய கட்சியோட தலைவராக இருக்கிறாரு. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அவர் பேசுகிறது தான் இது பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. யார், நம்ம சிஆர் தாஸ். அங்கும் இரட்டையாட்சி முடக்கி விடப்பட்டது அப்படின்றாங்க. அங்கேயுமே இரட்டையாட்சி சரியாக செயல்படல அப்படின்றாங்க. ஐக்கிய மாகாணத்தில் அந்த கட்சி கட்டுப்பாட்டோடு செயல்பட்டது. அதுக்கப்புறம் பம்பாய் சட்டமன்றம் அரசாங்க கட்சி, அதுக்கப்புறம் சுயராஜ்ய எதிர்கட்சி, அமைச்சர்கள் கட்சி ஆகிய 3 கட்சிகளுக்கு இடையே சிக்கி தவித்தது. பாருங்கள், இந்த மாதிரி பம்பாய் சட்டமன்றம் வந்து ஒரு 3 கட்சிகிட்ட வந்து சிக்கி தவிக்குது. அது என்னென்ன கட்சினா இந்த மாதிரி அரசாங்க கட்சி, சுயராஜ்ய எதிர்கட்சி, அமைச்சர்கள் கட்சி அப்படின்ட்டு 3 கட்சிகளுக்கிடையே பம்பாய் சட்டமன்றம் சிக்கி தவிக்குது. சென்னை சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தியோட தலைமையில் இயங்கிய சுயராஜ்ய கட்சி ஆட்சி பீடத்திலிருந்து நீதி கட்சிக்கு பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா நீதி கட்சி தான் வந்து அங்கே ஜெயிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில். பட் ஆனால் சுயராஜ்ய கட்சி வந்து எதிர்கட்சியாக இருந்து பயங்கர பெரிய சவாலாக அவங்களுக்கு இருக்குது. 2வது சட்டமன்றம் கூடிய போது நீதி கட்சிக்கு எதிராக சிஆர் ரெட்டி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சத்தியமூர்த்தி ஆரவாரத்தோடு ஆதரித்தார். பார்த்தீங்களா, இப்போ 2வது சட்டமன்றம் கூடுது 1923 டிசம்பர் 23 பனகல் அரசர் தான் வந்து அரசராக இருப்பார். உடனே என்ன பண்ணுவார்னா சிஆர் ரெட்டி வந்து இந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவார். சிஆர் ரெட்டின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க கூட தான் இருந்திருப்பார். இவரை வந்து பிடிக்கலன்னு சொல்லி சிஆர் ரெட்டியை வந்து அமுச்சிருவாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உடனே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வந்துடுவார். யாருக்கு எதிராக அப்படின்னா நம்ம பனகல் அரசருக்கு எதிராக. சரியா, அப்போ வந்து இவர் கொண்டுட்டு வரும்போது சத்தியமூர்த்தி வந்து ஆதரிப்பார். அவரை இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரது நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி ஆதரிப்பார். 3வது சட்டமன்றத்துக்கான தேர்தலில் சுயராஜ்ய கட்சி நீதி கட்சியை விட அதிக இடங்களில் ஜெயிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சி ஒரு பெரும்பான்மையான கட்சியாக வந்து திகழ்ந்துட்டு இருந்திருக்கும். அதனால் அதிக இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் நீதி கட்சியை விட அதிக இடங்களை கைப்பற்றினாலும் கூட அந்த கட்சி கட்டுப்பாட்டின்படி அமைச்சரவை அமைக்கும் பொறுப்பை நிராகரித்தது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் தேவையில்லாத நம்ம வந்து அமைச்சரவை வந்து அமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் நிராகரிச்சிருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 1926 சுயேட்சை வேட்பாளர் அவர் வந்து ஒருத்தர் இருப்பார். யாருன்னா பி சுப்புராயன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். ஓகேவா, பி சுப்புராயன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். இவர் தான் வந்து டார்க் ஹார்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். டார்க்கு ஹார்ஸ் யார் அப்படின்னா பி சுப்புராயன். இவரை வந்து டார்க் ஹார்ஸ், கருப்பு குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து சுயராஜ்ய கட்சியெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஸோ நீங்கள் வந்து தலைமை ஏற்று நீங்கள் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சுயராஜ்ய கட்சியினர் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பி சுப்புராயனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தீர்மானங்கள், ஒத்திவைப்பு பிரேரணைகள், வெட்டு தீர்மானங்கள், அரசாங்க கோரிக்கைகளை நிராகரித்தல், வினாக்களை
வெளிநடப்பு போன்ற பல்வேறு பாராளுமன்ற முறைகளை பின்பற்றி சென்னை சட்டமன்றத்தில் சுயராஜ்ய கட்சியினர் அரசாங்கம் செயல்படுவதை தடை செய்ய முயன்றனர். பார்த்தீங்களா, கவர்மெண்ட் வந்து செயல்படுறதையே தடை செய்ய இவங்களாம் வந்து முற்படுறாங்க. யார்? சுயராஜ்ய கட்சியினர். எனினும் சென்னையில் நீதி கட்சி அரசாங்கத்தோடு ஒத்துப்போனதால் இரட்டை ஆட்சி செயல்படுவதை சுயராஜ்ய கட்சியால் நிலைநிறுத்த முடியவில்லை. பாருங்கள், சென்னையில் வந்து நீதி கட்சியோட அரசாங்கத்தோடு சுப்புராயன் வந்து ஒத்து போயிடுவார். ஓகேவா, அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களால் நம்ம சுயராஜ்ய கட்சியால் எதுவும் பண்ண முடியல அப்படின்றாங்க. சரியா, அடுத்து பாருங்கள், சுயராஜ்ய கட்சியின் சரிவு. சுயராஜ்ய கட்சியோட சரிவு. 3 ஆண்டு கால சட்டமன்ற நுழைவு முயற்சிக்கு பின் சுயராஜ்ய கட்சியினர் ஓய்ந்து போய்விட்டனர். அவசரமும் ஆத்திரமும் அனுபவமும் மிக்க அனுபவமின்மையும் அவர்களை சட்டமன்ற நுழைவு முயற்சியில் தீவிரமாக ஈடுபட செய்தன. ஆனால் அனுபவம் அவர்களை அடங்கச் செய்தது. சட்டமன்றங்களில் அடிக்கடி அவர்கள் வெளிநடப்பு செய்வதை அந்த கட்சிக்காரர்களே பலர் குறை கூறினர். சுயராஜ்ய கட்சியினர் ஏற்படுத்திய சட்டமன்ற தடைகளை மீறி இரட்டை ஆட்சி முறை செயல்பட்டு கொண்டு தான் இருந்தது. பார்த்தீங்களா, சுயராஜ்ய கட்சியினர் என்னதான் வந்து தடை பண்ணாலும் இரட்டை ஆட்சி முறை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கட்சியால் சட்டமன்றத்துக்குள் இருந்து கொண்டு அரசாங்கத்தை வளைக்கவோ முறிக்கவோ முடியலை அப்படின்றாங்க. சூழ்நிலைகளின் கட்டாயத்தால் அவர்கள் தங்கள் சட்டமன்ற நுழைவு பற்றிய கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய துவங்கினர் அப்படின்றாங்க. ஏன் நம்ம தேவையில்லாத சட்டமன்றத்துக்குள்ளே வந்து நுழையணும் அப்படின்ட்டு மறுபரிசீலனை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தங்களது நிபந்தனைகளற்ற விடாப்பிடியான அரசாங்க எதிர்ப்பை தளர்த்த துவங்கினர். தேசபந்து சித்ரஞ்சன் தாஸின் மறைவுக்கு பின்னர் எந்த எதிர்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா மங்கி மறைந்தது அப்படின்றாங்க. தேசபந்துனா யார்? நம்ம சித்ரஞ்சன் தாஸ். இதுவே ஒரு கொஸ்டினாக ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேசபந்து அப்படின்னா சிஆர் தாஸ். ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1925 ஜூன் 16 சிஆர் தாஸ் வந்து இறந்துருவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியுமே வந்து அந்த எதிர்ப்புமே வந்து மங்கி மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமன்றத்துக்கு போகும் சுயராஜ்ய கட்சியினரும் அரசாங்க பதவியை ஏற்கக்கூடாது என்பது கட்சி கொள்கை. ஆனால் கட்சி தலைவர்களே அந்த கொள்கைக்கு புறம்பாக செய்கின்றனர். பார்த்தீங்களா, சட்டமன்றத்துக்கு போனால் சுயராஜ்ய கட்சியினர் வந்து அரசாங்க பதவியை ஏற்கக்கூடாது. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், கவர்மெண்ட் பதவியெல்லாம் ஏற்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கட்சி தலைவர்களே அந்த கொள்கைக்கு மாறாக நடந்துக்கிறாங்க. கவர்மெண்ட் பதவி தானே, ஓகே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறாக நடந்துக்கிறாங்க. மத்திய மாகாண சட்டமன்ற சுயராஜ்ய கட்சி தலைவரான எஸ்பி தம்பே, ஓகேவா, எஸ்பி தம்பே கவர்னரோட ஆட்சிக்குழு உறுப்பினராக ஆகிறார். யார்? நம்ம கவர்னரோட ஆட்சிக்குழு உறுப்பினராக வந்து அவர் வந்து நியமிக்கப்படுறாரு. விஜே பாட்டீல் மத்திய சட்டமன்றத்தோட சபாநாயகராக இருக்க ஒப்புக்கொண்டார். பார்த்தீங்களா, விஜே பாட்டீல் வந்து மத்திய சட்டமன்றத்தோட சபாநாயகராக இருக்கிறதுக்கு ஒத்து வர்றாரு. இராணுவத்தை இந்திய மயமாக்குவது பற்றிய பரிசீலிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஸ்கீன் குழுவின் உறுப்பினராக இருக்க மோதிலால் நேரு சம்மதித்தார். பார்த்தீங்களா, ஸ்கீன் குழு, ஓகேவா, இந்த கமிட்டியை பார்த்துக்கோங்க. இராணுவத்தை இந்திய மயமாக்குவது பற்றிய பரிசீலிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு என்ன குழு அப்படின்னா ஸ்கீன் குழு. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் புக்கிலலாம் எங்கேயுமே கிடையாது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, ரொம்ப முக்கியமானது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேருவே சம்மதிக்கிறார். ஓகேவா, மோதிலால் நேருவே இந்த உறுப்பினராக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாரு. சுயராஜ்ய கட்சியினரிடையே இருந்த வேறுபாடுகள் நாகபுரியில் கூடிய அந்த கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் கருத்து மோதலில் முடிந்தது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா 1925 வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூரில் ஒரு காங்கிரஸ் மாநாடு கூடும். அதில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. சரியா, சரி, அடுத்து பாருங்கள். எது அப்படின்னா காங்கிரஸ் மாநாடு கிடையாது. 1925 செயற்குழு கூட்டம் தான் கூடும். ஓகேவா, 1925 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரோஜினி நாயுடு அம்மையார் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேவா, சரோஜினி நாயுடு அம்மையார் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. சரி, அடுத்து பாருங்கள். சரோஜினி நாயுடு அம்மையார் வந்து கான்பூரில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. எப்போ? 1925. ஓகேவா, அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செயற்குழு கூட்டம் தான். சரியா, இது வந்து காங்கிரஸ் கூட்டம் கிடையாது, செயற்குழு கூட்டம். இந்த இடத்துல ஒரு கருத்து மோதல் ஆகிடுது. எங்கே? நாக்பூரில் கருத்து மோதல் ஆகிடுது. அதன் விளைவாக பார்த்திங்கன்னா ஜெயகர், கேல்கர், முஞ்சே போன்றவர்கள்லாம் கட்சியை விட்டு பிரிஞ்சு வந்து இணக்க கட்சி அப்படின்றோம். லாலா லஜபதி ராய், மதன் மோகன் மாளவியா போன்றோர் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி தனி கட்சிகள்லாம் அமைக்கிறாங்க. ஓகேவா, இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ஒன்று சேர்ப்பதற்காக சமர்பதியில் மேற்கொள்ளப்பட்ட சமரச முயற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் தோல்வி விட்டுருது. ஓகேவா, இவங்க ஆல்ரெடி ரெண்டாக பிரிஞ்சிட்டாங்க. ஓகேவா, ரெண்டாக பிரிஞ்சிட்டாங்க. என்னென்ன அப்படின்னா ஜெயகர், கேல்கர், முஞ்சே இவங்க 3 பேரும் தனியாக வந்து இணக்க கட்சின்னு ஒன்று
ஸ்டார்ட் பண்ணி பிரிஞ்சிட்டாங்க. லாலா லஜபதி ராயே, மதன் மோகன் மாளவியா இவங்களாம் வந்து தேசிய கட்சி நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கட்சி ஆரம்பித்து எல்லாம் பிரிஞ்சிடுறாங்க. சரி, இவங்க 2 பேர்த்த வந்து ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க, சமரச முயற்சியில். எப்போ எங்கன்னா சபர்மதியில், ஓகேவா, சபர்மதியில் 1926 ஏப்ரலில் இந்த மாதிரி வந்து ஒரு சமரச முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதுவுமே வந்து தோல்வியை அடையுது, ஓகேவா. தேர்தலிலும் அதன் 1926 கட்சி பிளவுபட்டதால் 1926 நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் அதன் பின்னர் அந்த கட்சியால் நீடித்து நிலைநிற்க முடியவில்லை. பார்த்தீங்களா, 1926 சட்டமன்ற தேர்தலில் கூட அந்த கட்சியால் நீடித்து நிலையாக நிற்க முடியல, ஓகேவா. கவுகாத்தியில் கூடிய காங்கிரஸில் தனது சட்டமன்ற புறக்கணிப்பிலும் அரசாங்க பதவிகளை ஏற்பதில்லை என்ற முடிவிலும் உறுதியாக இருந்தது. கவுகாத்தி காங்கிரஸ் மாநாடு 1926 நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னன்னா சட்டமன்ற புறக்கணிப்பினாலும் அரசாங்க பதவிகளை ஏற்பதில்லை என்ற முடிவிலும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்றாங்க. அது சுயராஜ்ய கட்சியை மேலும் பலவீனப்படுத்தியது. சிதறுண்ட சுயராஜ்ய கட்சி இந்திய தேசிய அரசியலேருந்து படிப்படியாக மறைஞ்சு போச்சு அப்படின்றாங்க, ஓகேவா. இந்த மாதிரி தான் வந்து சுயராஜ்ய கட்சி சரிவை சந்திச்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது மதிப்பீடு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சுயராஜ்ய கட்சி தேய்ந்து மறைந்தாலும் அது இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆற்றிய பணி பாராட்டுக்குரியது அப்படின்றாங்க. ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டு மக்களது உள்ளங்களில் இருள் சூழ்ந்திருந்த போது சுயராஜ்ய கட்சி வந்து ஒரு நம்பிக்கை ஒளிவிளக்கை ஏற்றி வச்சது அப்படின்றாங்க. ஏன்னா ஒத்துழையாமை இயக்கம் வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சி வந்து நாங்கள் சட்டமன்றத்தில் போட்டி போட்டு நாம் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சுயராஜ்ய கட்சி சொல்லியிருப்பாங்க. அதனால் மக்களோட வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கத்தை சட்டமன்றத்துக்குள் கொண்டு சென்று தேசிய இயக்கத்துக்கு நல்ல தலைமையை வழங்கியது, ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நல்ல தலைமை வழங்கியிருக்கும், ஆனால் படிப்படியாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும்ல, அதான் சொல்கிறாங்க. சட்டமன்ற நடவடிக்கைகளால் அரசாங்கத்தின் தேச விரோத போக்கை மக்களுக்கு அடையாளம் காட்டியது அந்த கட்சி. ஆமாம், தேச விரோதமாக என்னென்ன வந்து ஆங்கிலேய அரசாங்கம் பண்ணுதோ அது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொல்லிடுறாங்க. சுயராஜ்ய கட்சி எல்லாமே சொல்லிடுது, எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுது. உள்ளாட்சி நிறுவனங்கள் சுயாட்சி பெறவும் பரவல் முறை நிர்வாகத்துக்கும் கல்வி சீர்திருத்தத்துக்கும் பாடுபட்டது. உப்பு வரி, புகைவண்டி கட்டண குறைப்பு, மாநில அரசாங்கங்கள் செலுத்த வேண்டிய தொகை குறைப்பு, துணி தீர்வை விலக்கு, எஃகு, பேப்பர் தொழிற்சாலை பாதுகாப்பு, மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு, அரசியல் குற்றவாளிகளை வந்து விடுவிக்கிறது போன்ற தேசிய நல நடவடிக்கைகளை சுயராஜ்ய கட்சி மேற்கொண்டது, ஓகேவா. அடுத்து பாருங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதன் தூண்டுதலால் இரட்டையாட்சி செயல்படும் முறையை விசாரிப்பதற்காக முடிமன் குழு அமைக்கப்பட்டு முடிவில் இரட்டையாட்சி முறை கைவிடப்பட்டது. பார்த்தீங்களா, இதோட விளைவாக தான், ஓகேவா. சுயராஜ்ய கட்சியோட விளைவால் இரட்டையாட்சி செயல்படும் முறையை விசாரிப்பதற்காக ஒரு குழு போடுவாங்க. ரொம்ப 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 முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க காய்ஸ். இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இரட்டையாட்சி செயல்படும் முறையை விசாரிப்பதற்காக ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவோட பேர் என்ன அப்படின்னா முடிமன் குழு, ஓகேவா. இரட்டையாட்சியை விசாரிப்பதற்காக போடப்பட்ட குழு பேர் என்ன, முடிமன் குழு. இந்த முடிமன் குழு அமைக்கப்பட்டு முடிவில் இரட்டையாட்சி முறையே கைவிடப்பட்டது அப்படின்றாங்க, ஓகேவா. இரட்டையாட்சி முறையே கைவிடப்பட்டது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தேசிய போராட்டத்துக்கு கற்றோரின் ஆதரவு சுயராஜ்ய கட்சிக்கும் அதன் மூலமாக காங்கிரஸுக்கும் அதிக அளவில் கிடைத்தது. போராட்டத்தின் அடுத்த கட்டமான மாநில சுயாட்சி கோரிக்கைக்கு நாட்டை தயார் செய்து சுயராஜ்ய கட்சி தான் அப்படின்றாங்க, ஓகேவா. ஸோ நாட்டையே வந்து போராட்டத்துக்கு வந்து தயார் செஞ்சது வந்து நம்ம சுயராஜ்ய கட்சி தான் அப்படின்றாங்க. இந்திய தேசிய இயக்கத்தில், ஓகேவா, தொய்வு விழுந்திருந்த நேரத்தில், மக்கள் நம்பிக்கை இழந்திருந்த சமயத்தில் சுயராஜ்ய கட்சி 3 ஆண்டு காலத்துக்கு மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக பிரகாசித்தது அப்படின்றாங்க. மக்களோட எழுச்சியும் விழிப்புணர்ச்சியும் பெற்றனர் அப்படின்றாங்க. சட்டமன்றங்களுக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தியதன் மூலம் சுயராஜ்ய கட்சியினர் நாட்டு விடுதலை போராட்ட உணர்வை நாட்டின் 1 கோடியிலிருந்து மறுகோடி வரை உலராது காத்து வந்தனர். இவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்லாமல் ஒதுங்கி இருந்ததால் மக்களிடையே ஏற்பட்டிருந்த சோர்வு அதிகரித்திருப்பதோடு அரசாங்கத்தின் கரத்தையும் பலப்படுத்தியிருக்கும் என காந்தியே சுயராஜ்ய கட்சியினரின் சாதனைக்கு புகழாரம் சூட்டி மகிழ்ந்தார். காந்தியே வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, பரவாயில்லையப்பா இப்படிலாம் வந்து நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காந்தியே வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, சட்டமன்றத்துக்கு செல்லாமல் ஒதுங்கி இருந்தால் மக்களிடையே ஏற்பட்டிருந்த சோர்வு அதிகரிச்சிருப்பதோடு மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தோட கரத்தையும் பலப்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியே வந்து சுயராஜ்ய கட்சியை பெருமையாக சொல்கிறார். அந்த கட்சியோட சாதனையை பெருமையாக சொல்கிறாரு. சைமன் குழு அமைக்கப்படுவதற்கு சுயராஜ்ய கட்சி உடனடி காரணமாக இருந்தது. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்.
ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கேருந்து தான் கேட்டிருப்பான் இந்த கொஸ்டின். பாருங்கள், அதுவும் இந்த யூனிட்டில் நம்ம கடைசியாக பார்க்குற லாஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இங்கேருந்து கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கான். பாருங்கள் என்ன கொஸ்டின் அப்படின்னா, சைமன் குழு அமைக்கப்படுவதற்கு உடனடி காரணமாக இருந்த கட்சி எந்த கட்சின்னு கேட்டாங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சி. ஓகேவா? நம்ம கீழே எழுதியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சைமன் குழு அமைக்கப்படுவதற்கு எந்த கட்சி வந்து உடனடியாக காரணம் அப்படின்னா இந்த சுயராஜ்ய கட்சி தான். ஓகேவா? இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுயராஜ்ய கட்சி டாபிக் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ இந்த முடிமன் குழுலாம் தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. இரட்டை ஆட்சி முறையை செயல்படுற முறையை விசாரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட குழு வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிமன் தலைமையில் தான் குழு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப்பே பண்ண முடியாது, நீங்கள் படித்து தான் ஆகணும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ரெண்டாக பிரிவாங்கல்ல, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இராணுவத்தை வந்து இந்திய மயமாக்குவது அப்படின்ற பரிசீலிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு குழு இருக்கும். அந்த குழு என்னென்னா ஸ்கீன் குழு. அந்த ஸ்கீன் குழுவில் தான் வந்து மோதிலால் நேரு வந்து இருந்திருப்பார். இந்த மாதிரி டேட்டாவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தேசபந்துனா யாருன்னா சித்ரஞ்சன் தாஸ். இது உங்களுக்கே தெரியும், பட் இருந்தாலும் நீங்கள் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சரியா? சரி, இந்த மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ட் சொன்னதை மட்டும் பாருங்கள். வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.